ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்எம் கிச்சனில் பார்க்க போகிறது வேப்பம்பூ துவையல். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த வேப்பம்பூ துவையல் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மெத்தடில் செய்யும்போது அது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட 1/4 ஸ்பூன் மிளகு, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. 6லேருந்து 8 பீஸ் பூண்டு எடுத்துக்கோங்க. 4 பீஸ் இஞ்சி இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு காஞ்ச வேப்பம்பூ 2 கை இல்லை 2 ஸ்பூன் அந்தளவுக்கு எடுத்து அதையும் அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் புளியை ஆட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா துவையல் ஃபார்முக்கு அரைச்சிக்கங்க. துவையலில் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை 3 நல்லா தாளித்து அதை துவையல் மேலே போட்டுருங்க. இந்த துவையலை சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பித்தம், வயிற்று பூச்சி இதெல்லாமே கிளியர் பண்ணிவிடும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.